ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து விஜயநகர எம்பையர் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இவங்க வந்து தமிழ்நாட்டில் இருந்த முஸ்லீம்ஸை வந்து பீட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து ஆட்சியை பிடுங்கி நம்ம ஸ்டேட்டில் அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க வந்து ஆந்திர பிரதேஷ் அண்டு தெலுங்கானா இந்த பார்ட்டில் இருந்திருப்பாங்க. நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இவங்க எந்த செஞ்சுரியில் இருந்தாங்க அப்படின்னா 14th century, அதாவது 14ஆம் நூற்றாண்டு, கரெக்டு தானே, 1300 1400 இந்த காலகட்டத்தில் தான் இவங்களோட ஆட்சியை வந்து தமிழகத்தில் வந்து விரிவாக்கம் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இவங்க விரிவாக்கம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? இங்கே வந்து டில்லி சுல்தான்ஸ், அதாவது டில்லி சுல்தான்ஸில் இருக்கக்கூடிய சில நபர்கள், லைக் அதுதான் நம்ம பார்த்தோம், அலாவுதீன் கில்ஜி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துக்ளக்கில் வந்து முகமது பின் துக்ளக், இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. யார்? இந்த ஹரிஹரா, புக்கா, இவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த டைனஸ்டியை, இந்த வம்சத்தை. ஆக்சுவலி இதை வந்து 4ஆக பிரிப்போம், இந்த வம்சத்தை வந்து 4ஆக பிரிப்போம், அது ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம். ஸோ இவங்களோட ஆட்சி தமிழகத்தில் உருவான அந்த பீரியடில் அந்த இடத்துல இருந்தவங்க ஃபஸ்ட்டு யாருன்னா டில்லி சுல்தான்ஸ். அவங்கள வந்து கொன்னுட்டு அவங்களோட ஆட்சியை வந்து பிடுங்கி இவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம சவுத் இந்தியாவில். பட் ஆனால் இந்தியாவே வந்து அப்போது ஒரு 4ஆக பிரிச்சுருந்தாங்க. லைக் இந்த சவுத் இந்தியாவில் மட்டுமே ஒரு 4 வம்சங்கள், ஒரு 4 டைனாஸ்டிஸ் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, தேவகிரி அப்படிங்கிற பார்ட்டு, அதாவது டெக்கான் பிளாட்டியோட வெஸ்ட் சைடு வந்து தேவகிரின்னு சொல்லுவாங்க. வெஸ்ட்டுனா இந்த கோவா அந்த பார்ட்லாம் இருக்குது இல்லைங்களா, குஜராத், இந்த சைடெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேவகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் ஆட்சி பண்ணவங்க யாதவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சும்மா நோட் பண்ணிக்கோங்க இதை வேணா. சவுத் இந்தியா ஒரு 4 பார்ட்டாக பிரிஞ்சு இருந்துச்சு இவங்க ஆட்சிக்கு வர்ற பீரியடில். இவங்க 4 பேருமே வந்து ஒரு பார்ட் ஆஃப் எதிரிகளாக இவங்களுக்கு இருந்துட்டு தான் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. தேவகிரியில் யாதவர்கள் அப்படின்னு சொல்லுவோம், யாதவாஸ். தேவகிரிங்கிறது வெஸ்ட்டு ஃபுல்லாக, வெஸ்ட் டெக்கான் பிளாட்டியூ, அந்த வெஸ்ட் பகுதி ஃபுல்லாக, லைக் வந்து மேற்கு தக்கான பகுதி முழுக்க யாதவாஸ், தேவகிரின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைக் மகாராஷ்டிராவும் வரும், அதில் எம்ஹெச்ன்னு போட்டுக்கோங்க ஷார்ட்டாக. அதுக்கு அடுத்து கர்நாடகாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துவார சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. துவார சமுத்திரம் அப்படின்னா கர்நாடகா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹொய்சாலர் அப்படிங்கிறவங்க அரசாட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஹொய்சாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கமெண்ட்டில் போடுறேன் பாருங்கள். ஹொய்சாலர் இவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தது கர்நாடகா. ஹொய்சாலர் ரூல் பண்ணிட்டு இருந்தது தான் கர்நாடகா. இங்கிலீஷ்லனா ஹொய்சாலா கிங்டம் அப்படின்னு போட்டுக்கோங்க. HOYSALA, ஹொய்சாலா டைனஸ்டி, ஹொய்சாலா கிங்டம், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆக்சுவலி கர்நாடகாவில் பெங்களூரில் இருக்கிற ஒரு ஸ்பாட்டோட பேர் தான் அது. இந்த இடத்த ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க தான் வந்து துவார சமுத்திராவில் ஹொய்சாலஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹொய்சாலர். ஆக்சுவலி இந்த ஹொய்சாலருக்கு கீழே ஒரு வேலை செய்யக்கூடிய பணியாட்களாக இருந்தவங்க தான் இந்த விஜயநகர் எம்பையருங்கிற ஒரு அரசாட்சியை கிரியேட் பண்ணவங்களே அவங்க தான். அவங்களுக்கு கீழே அடிமையாக வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு 2 நபர்கள், அவங்கள ஹரிஹரா, புக்கா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஹொய்சாலர்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க தான் இந்த விஜயநகர அரசை வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வாரங்கள் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா, தெலுங்கானாவுடைய சவுத்து, ஈஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஈஸ்ட்டு சவுத்து அந்த ஏரியா ஃபுல்லாக தெலுங்கானான்னு காமனாக போட்டுக்கோங்க. தெலுங்கானா சைடு வந்து வாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து காக்கத்திய வம்சம், காக்கத்திய டைனஸ்டி அப்படிங்கிறவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. காக்கத்திய டைனஸ்டி. காக்கத்தியர்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. வாரங்கள் அப்படிங்கிறது தெலுங்கானாவோட பார்ட்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா, தென் தமிழ்நாடு, அது ரொம்ப கீழே அப்படின்னு பார்த்தோன்னா மதுரையில்
பாண்டியர்களோட ஆட்சி நடக்குது. இப்போ இவங்க எல்லாரு கூடயும் தான் இவங்க வந்து பிரச்சனை, இவங்களுக்கான என்னது ரூல் வந்து இவங்க கூட எல்லாம் சண்டை போட்டால் தான் இருக்க முடியும் இந்த ஏரியாவில் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல தான் ஹொய்சாலர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க ஒரு சில நபர்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால வெளியே வந்து சண்டை போட்டு புதுசாக ஒரு அரசாட்சியை தொடங்க போகிறாங்க. அதை தான் நம்ம வந்து இப்போ டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது இவங்க முஸ்லீம் கிட்ட இருந்து ஆட்சியை வந்து வாங்கி இவங்க வந்து ரூலிங்கை வந்து தொடங்குறாங்க தமிழ்நாட்டில். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவங்க எங்கே தன்னுடைய விஜயநகர் எம்பையர், அதாவது விஜயநகர அரசு அப்படின்னு ஒன்று எங்கே உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 1336 வருஷம், இந்த இயர் போட்டுக்கோங்க, 1336 வருஷம் கமெண்ட்டில் இருக்குது. விஜயநகரம் அப்படின்னு ஒரு ஊர், விஜயநகரம் ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகா, சாரி இது வந்து கர்நாடகா, விஜயநகரம். இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா இப்போ வந்து ஹம்பின்னு சொல்கிறோம்ல, ஹம்பின்னு ஒரு ஊர் சொல்கிறோம் கர்நாடகாவில், அதுதான் வந்து முன்னாடி விஜயநகரமாக இருந்துச்சு. ஹம்பி அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் வந்து முன்னாடி என்னவா விஜயநகரமாக இருந்துச்சு. இதுதான் அவங்களோட கேபிட்டல். விஜயநகர் எம்பையரோட கேபிட்டல் விஜயநகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர் வந்து எங்கே இருக்குன்னா துங்கபத்ரா ரிவருக்கு பக்கத்தில், அதாவது ரிவருடைய கரையில், அந்த நதிக்கரைன்னு சொல்லுவாங்கள்ல, துங்கபத்ரா நதிக்கரையில் இருக்கக்கூடிய விஜயநகர் அப்படிங்கிற ஒரு இடத்த தலைமையாக வச்சு அங்கே தான் வந்து இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இந்த டைனஸ்டி அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க துங்கபத்ரா நதிக்கரையில். 1336 வருஷத்தில் விஜயநகரம் அப்படிங்கிற ஊரில் தற்போதைய அம்பி, துங்கபத்ரா ரிவரில் அதான் ஃபஸ்ட்டு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இதை ஸ்டார்ட் பண்ணா? ஃபவுண்டர்ஸ் வந்து மொத்தம் 2 பேர். ஒன்று ஹரிஹரா 1, முதலாம் ஹரிஹரர், அண்ட் புக்கர். ஹரிஹரர் புக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. ஹரிஹரர், முதலாம் ஹரிஹரர்னு போட்டாலும் ஓகே, ஹரிஹரர் மற்றும் புக்கர்னு போட்டாலும் ஓகே. ஏன்னா அடுத்து வந்து புக்கரோட பையன் வருவான், அவரோட பேர் வந்து ஹரிஹரா 2 அப்படின்னு வருவார். அதனால ஹரிஹரா 1, 2 யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ அப்போது யார் விஜயநகர டைனஸ்டியை உருவாக்குனாங்க அப்படின்னா ஹரிஹரா புக்கா. அதுக்கடுத்து எந்த வருஷம்னா 1336, எங்கன்னா விஜயநகர் அப்படிங்கிற இடத்த தலைநகராக வச்சு இப்போ வந்து அதுக்கு பேர் ப்ரெசண்ட்டாக ஹம்பின்னு சொல்கிறோம். துங்கபத்ரா நதிக்கரையில் தொடங்கினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இவங்களோட ரூலிங் எப்போ வரைக்கும் இருந்துச்சுன்னா 1336 தொடங்கினது 1646 வரைக்கும் இருந்துச்சு. 1646 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இதில் ஒரு 4 டைனஸ்டி இருக்குது. ஆக்சுவலி விஜயநகர் அப்படின்னா அந்த எம்பையருக்கு கீழே மட்டுமே ஒரு 4 டைனஸ்டி இருக்குது. அதில் வந்து துலுவா டைனஸ்டியில் ஒருத்தர் வருவார். அவர் வந்து நாயக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குவார். அந்த நாயக் சிஸ்டம் தான் பிற்காலத்தில் தமிழ்நாட்டில் நாயக்கர்கள் அப்படிங்கிற ஒரு புது வகையான இதை உருவாக்குனாங்க. அந்த நாயக்கிலேருந்து உருவானவங்க தான் பாளையக்கார்ஸ். அப்படி தான் நம்மளை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு விஜயநகரா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை சிட்டி ஆஃப் விக்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். சிட்டி ஆஃப் விக்ட்ரி, வெற்றியின் நகரம் விஜயநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றியின் நகரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா விஜயநகரம், சிட்டி ஆஃப் விக்ட்ரி. இது எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் பேங்க் ஆஃப் த துங்கபத்ரா ரிவர், துங்கபத்ரா ஆற்றங்கரையுடைய தென்பகுதியில் இருக்குது, தென்கரையில் இருக்குது. சவுத் பேங்க் ஆஃப் தி துங்கபத்ரா ரிவர், சிட்டி ஆஃப் விக்ட்ரின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் பேங்க் ஆஃப் தி துங்கபத்ரா ரிவர், இதோட லொக்கேஷன்.
துங்கபத்ரா நதியோட தென்கரையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது யாரோட பீரியடில் இவங்க ஆட்சியை தொடங்குறாங்க அப்படின்னா என்னது, முகமது பின் துக்ளக் அவரோட பீரியடில். முகமது பின் துக்ளக்குன்னு சொல்லக்கூடிய முஸ்லீம் டெல்லி சுல்தான் அவரோட ஆட்சி காலகட்டத்தில் தான் இவங்களோட ஆட்சியை வந்து தொடங்கியிருக்காங்க. கேட்கலாம், அதாவது யாருடைய காலகட்டத்தில், எந்த முஸ்லீமோட ஆட்சி காலத்தில் விஜயநகர் எம்பையர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, த ரைஸ் ஆஃப் தீஸ் கிங்டம் ஸ்டார்டட் டியூரிங் த ரீஜியன் ஆஃப் முகமது பின் துக்ளக் அப்படின்னு எழுதணும். அது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. முகமது பின் துக்ளக் அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்லி சுல்தானோட ஆட்சி காலத்தில் தான் விஜயநகர் எம்பையர் அப்படிங்கிறது உருவாகுது. அடுத்தது யார் இந்த அரிகரா புக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அரிகரா புக்கா அப்படிங்கிற 2 நபர்கள் வந்து யாரு அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி ரொம்ப ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அரிகரா புக்கா இவங்க 2 பேரும் காக்கத்தியா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, காக்கத்தியானா வாரங்கல் பகுதியில், தெலுங்கானா பகுதியில் காக்கத்தியர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே நிலப்பிரபுத்துவவாதிகளாக வாழ்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஃபியூடாட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நிலப்பிரபுத்துவவாதிகள். தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நில உடைமையாளர்களாக இருந்தாங்க, நிலத்துக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாங்க, அந்த மாதிரி இருந்தவங்க தான் இவங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் காலகட்டம் கழித்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கர்நாடகாவுக்கு வந்துட்டு முகமது பின் துக்ளக்கோட பீரியடில் வித்யாரண்யர் அப்படிங்கிற ஒருத்தருடைய முயற்சியால் தான் இவங்க வந்து இப்படி ஒரு அரசு, ஒரு டைனஸ்டியை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்ததுக்கு காரணம் வித்யாரண்யர். அதை போட்டுக்கோங்க. வித்யாரண்யர் அவருடைய ஹெல்ப்பில் தான் இவங்க வந்து புதுசாக ஒரு டைனஸ்டி ஆர் கிங்டமை வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வித்யாரண்யர் இதை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது வித்யாரண்யர். விஜயநகர் எம்பையர் உருவாக்குறதுக்கு இவங்க 2 பேருக்கும் அட்வைஸ் பண்ணது அவர் தான், வித்யாரண்யர். அது ஒரு பாயிண்ட்டு. ப்ளஸ் இதை மறுக்கவும் செய்கிறாங்க சில இடங்களில். ஏன் அப்படின்னா வித்யாரண்யர் வந்து இந்த விஜயநகர எம்பையர் இருக்கு இல்லையா, இந்த விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது உருவாகி 60 வருஷம் கழிச்சு தான் இவர் பிறந்திருக்காரு அப்படின்னு சில இன்ஸ்கிரிப்ஷனில் சொல்கிறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லி தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க, இப்படியும் சொல்கிறாங்க. ஸோ 2 விஷயத்தில் எது உண்மைன்னு தெரியல. பட் நம்ம வந்து இதை எடுத்துக்கணும் கண்டிப்பாக. இவரோட ஹெல்ப்பில் இவங்க வந்து இப்படி ஒன்று விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாக. அதுக்கடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஹொய்சாலா, கர்நாடகாவில் இப்போ இருக்கிற ஹொய்சாலா அரசுக்கிட்ட இவங்க வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒர்க் பண்ணிருக்கும்போது தான், ஹொய்சாலா கவர்மெண்ட் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கும்போது தான் இந்த வித்யாரண்யர் போயிட்டு நீங்கள் வந்து முஸ்லீம் கிட்ட வந்து தமிழ்நாட்டை வந்து காப்பாற்றணும், ஆந்திரா இந்த சவுத் இந்தியாவை நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சம்திங் சொல்லி இவங்க 2 பேரையும் ரொம்ப திறமையான தளபதிகள்ங்கிறனால இவங்ககிட்ட பேசி அப்படியே மைண்டை மாற்றி அப்படி ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. அவர் பிளான் பண்ண மாதிரி விஜயநகர பேரரசு அப்படின்னு ஒன்று உருவாயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ வித்யாரண்யர் ஹொய்சாலா அரசுக்கிட்ட இவங்க 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட எதையோ சொல்லி அவங்கள வந்து விஜயநகர பேரரசை உருவாக்க வச்சுருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்க உருவாக்கப்பட்ட இடம் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, அனகொண்டி அப்படின்னும் சொல்கிறாங்க. அனகொண்டிங்கிறதுக்கு பக்கத்தில் தான் இவங்களோட கேபிட்டல், அந்த விஜயநகர்னு சொல்கிறோம்ல, விஜயநகர் எங்கே இருக்குது அப்படின்னா அனகொண்டி அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் இருக்குது. இது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. அனகொண்டி அப்படிங்கிற ஒரு ஊர். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 காலம் வர்ற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டிருப்பீங்க. அதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து என்ன போடுறீங்க அப்படின்னா டைனஸ்டின்னு போட்டுக்கோங்க. வம்சம் 4 வம்சம் இருக்குது மொத்தம்.
இந்த விஜயநகர எம்பையரில். சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடுன்னு சொல்லிட்டு 4 வம்சம் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க டைனஸ்டி. அதை இதில் எழுத போகிறீங்க லைனா 1 2 3 4ன்னு. அடுத்த பாக்ஸில் வந்து ஃபவுண்டர்னு போட்டுக்கோங்க. அந்த டைனஸ்டியை யார் ஃபவுண்ட் பண்ணாங்க, தொடங்கியவர். 3வது குறிப்பு, அதில் ஏதாவது ஒரு குறிப்பு எழுத போகிறோம், டெஸ்கிரிப்ஷன். ஸோ அதில் டைனஸ்டியில் ஃபஸ்ட்டு சங்கமன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், சாரி தமிழில். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா SANGAMA, சங்கம டைனஸ்டி. இதோட இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1336 1336 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 1485 வரைக்கும் இவங்களோட ரூல். 1485 வரைக்கும் சங்கம டைனஸ்டியோட ரூல். அதுக்கடுத்து சாளுவ டைனஸ்டி, சாளுவ வம்சம். சாளுவ வம்சம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1485 to 1505 வரைக்கும் இவங்களோட பீரியட். கமெண்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து துளுவ வம்சம், துளுவ டைனஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. TULUVA, துளுவ. இது வந்து பார்த்தீங்கன்னா 1505 1570 வரைக்கும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரவீடு வம்சம், ஆரவீடு டைனஸ்டி. இவங்களோட பீரியட் அப்படின்னா 1570 1650 வரைக்கும் இவங்களோட. இந்த 4ஐயும் நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் டைனஸ்டிங்கிற பாக்ஸில் எழுதிடுங்க. அதில் தனித்தனியாக நீங்கள் குட்டி கோடு போட்டு உள்ளே எழுதினாலும் சரி, இல்லை அதுக்குள்ளேயே வந்து லைனாக 1 2 3 4 போட்டு எழுதினாலும் சரி. இது எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து பார்த்துடலாம். அடுத்து ஃபவுண்டர், சங்கமா அதை ஃபவுண்ட் பண்ணது, அதை உருவாக்குனது யார் அப்படின்னா ஹரிஹரா அண்ட் புக்கா. ஹரிஹரர் மற்றும் புக்கர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஹரிஹரர் மற்றும் புக்கர், ஹரிஹரர் மற்றும் புக்கர். அடுத்து சாளுவ டைனஸ்டி, அந்த சாளுவ வம்சத்தை தொடங்கினது யாருன்னா நரசிம்மா ஒன், முதலாம் நரசிம்மன் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. முதலாம் நரசிம்மா ஒன். அடுத்து துளுவா டைனஸ்டியை ஸ்டார்ட் பண்ணது வீர நரசிம்மா. துளுவாவை ஸ்டார்ட் பண்ணது வீர நரசிம்மா. ஆரவீடு ஸ்டார்ட் பண்ணது திருமலை. ஆரவீடு அப்படிங்கிற டைனஸ்டியை ஸ்டார்ட் பண்ணது திருமலை. இது எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்தது சங்கம வம்சம் அப்படின்னு போட்டோம்ல. சங்கம டைனஸ்டியில் தலைவர் யார் தொடங்கி வச்சது? ஹரிஹரா, புக்கா. இவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இவங்களில் டெஸ்கிரிப்ஷன் அந்த குறிப்பில் எழுதிக்கோங்க. இவங்க இந்த சங்கம டைனஸ்டியில் தேவராயா 2 அவர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரூலர். மிகவும் முக்கிய அரசர் யாருன்னா 2ஆம் தேவராயர். சங்கம டைனஸ்டியில், அதாவது சங்கம வம்சத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய அரசர் யார் அப்படின்னா 2ஆம் தேவராயர் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் தேவராயர். தேவராயா 2 வாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூலர் அப்படின்னு போட்டுக்கோங்க. தேவராயா 2 வாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூலர். அடுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாளுவ டைனஸ்டி. இதில் வந்து டெஸ்கிரிப்ஷனில் அந்த குறிப்பில் என்ன எழுதுறீங்கன்னா வாஸ்கோட காமா சாளுவ டைனஸ்டி பீரியடில் தான் இந்தியாவுக்கு வந்திருக்கார். வாஸ்கோட காமாங்கிறவர் சாளுவ டைனஸ்டி பீரியடில் தான் இந்தியாவுக்கு வந்திருக்கார். அதை நோட் பண்ணிக்கோங்க.
வாஸ்கோட காமா விசிட்டட் இந்தியா டியூரிங் தேர் ரூல். சாலுவ டைனஸ்டியோட ரூல் நடந்துட்டு இருக்கும்போது தான் வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் போகும். நம்ம இப்போ வந்து ஹிஸ்ட்ரி காமனாக பார்த்துட்டோம். இப்போது சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரிங்கிறத தாண்டி நம்ம டாப் டு பாட்டம் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாடு மட்டும் நம்ம வந்து இதில் கவர் பண்ணுறது இல்லாமல் ஓவரால் விஜயநகர் எம்பையரையும் இப்போ கவர் பண்ண போகிறோம். ஒரு டாப்பிக்கே முடிக்க போகிறோம் ஹிஸ்ட்ரியில் அடுத்தது. ஸோ வாஸ்கோட காமா விசிட்டட் இந்தியா டியூரிங் தேர் ரூல். நரசிம்மா ஆட்சியில் அவர் ஆட்சியில் இருக்கும்போதுன்னு கிடையாது, இவங்க இருந்ததே வெறும் 20 வருஷம்தான், கிட்டத்தட்ட 20-25 வருஷம் தான் இருந்திருப்பாங்க. சாலுவ டைனஸ்டியோட பீரியடில் வாஸ்கோட காமா வந்திருக்காரு. அதுக்கடுத்து நம்ம படிச்சிருப்போம்ல, வாஸ்கோட காமாங்கிறது யார்? போர்ச்சுகீஸ்காரங்க கோவாக்கு வந்திருப்பாங்கள்ல ஃபஸ்ட்டு. இது வந்து 11th ஹிஸ்ட்ரி புக்கு படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சாமரின் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட கொச்சின் கிட்ட வருவார். கொச்சினுக்கு வந்து அங்கே வந்து தன்னோட போர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு தன்னோட வணிக மையம், அப்புறம் வந்து போர்ட்டு இது எல்லாத்தையும் உருவாக்கிட்டு போவார். ட்ரேட் சென்டர் இதெல்லாம் நிறைய உருவாக்கி விட்டு போவார். 2-3 டைம் வருவார். 3வது டைம் வரும்போது செத்து போயிடுவார். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அது போர்ச்சுகீஸ், அதாவது பிரிட்டிஷ் ஆரம்பிக்கும் போது, அதாவது யூரோப்பியன்ஸ் இன்வேஷனுங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம அதெல்லாம் டீப்பாக படிப்போம். சரி, அதுக்கு அடுத்து வந்து 3வது துளுவா டைனஸ்டி, துளுவ வம்சம். அப்போது என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். இவர் தான் ரொம்ப முக்கியமான பர்சன். இந்த விஜயநகர ஓவரால் எம்பையர்லேயே நம்ம படிக்கிற முக்கியமான பர்சன் யாரா? இந்த கிருஷ்ணதேவராயா தான். கிருஷ்ணதேவராயா தான் இந்த டைனஸ்டியில் இம்பார்ட்டன்ட் ரூலர் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதில் துளுவால இம்பார்ட்டண்ட்டாக போட வேண்டியது என்னென்னா கிருஷ்ணதேவராயா தான் பெஸ்ட்டு ரூலர் அப்படின்னு போட்டுக்கோங்க. துளுவாவோட பெஸ்ட் ரூலர் வந்து கிருஷ்ணதேவராயா. இப்போ மேட்ச் ஷீட்டில் உங்களுக்கு கேட்டால் கூட தெரிஞ்சுக்கிற மாதிரி ஃபவுண்டர் யார், எந்த டைனஸ்டி அப்படிங்கிறது அழகாக நீங்களே எழுதிட்டீங்க இப்போ மேட்ச் ஷீட் மாதிரி. அடுத்து வந்து லாஸ்ட்டாக ஆரவிடு வம்சம். அந்த டைனஸ்டி பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்கா 3. ஆக்சுவலி இது காமனாக எழுதிக்கோங்க, அதுலேயே எழுதிக்கோங்க. பட் வந்து இவர் தான் விஜயநகர் எம்பையர் இருக்கு இல்லையா, அதோட மொத்த கடைசி ரூலர் அவர் தான். இப்போது இதில் ஒரு கொஷின் கேட்கலாம். இங்கே பாருங்கள், ஆரவிடு வம்சம், ஆரவிடு டைனஸ்டியோடைய லாஸ்ட் ரூலர் யாருன்னு கேட்டாலும் ஸ்ரீரங்கா 3 அவர் தான். 3ஆம் ஸ்ரீரங்கர் அப்படிங்கிறவர், புரியுதா? 3ஆம் திருரங்கர் இல்லை 3ஆம் திருரங்கர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா தமிழில் ஸ்ரீ திரு அப்படிங்கிறது மாறும். ஸோ விஜயநகர் எம்பையரோட ஓவராலாக கடைசி ரூலர் யாருன்னாலும் ஸ்ரீரங்கா 3 தான். அதே மாதிரி என்னது ஆரவிடு வம்சத்தோட கடைசி ரூலர் யாருன்னு கேட்டாலும் ஸ்ரீரங்கா 3 தான். புரியுதா? இந்த பாயிண்டில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. 3ஆம் ஸ்ரீரங்கா, 3ஆம் ஸ்ரீரங்கர். இது எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்தது போயிடலாம். ஸ்ரீரங்கா 3 தான் லாஸ்ட் ரூலர். ஃபஸ்ட்டு ரூலர்னா ஹரிஹரா புக்கா, ஹரிஹரான்னு சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணது ஹரிஹரா புக்கா, ஆனால் ஃபஸ்ட்டு ரூலர் வந்து ஹரிஹரா 1 தான். அவர் தான் வந்து முதல்ல வந்து தலைவராக பதவி ஏற்றுப்பார் விஜயநகர் எம்பையருக்கு. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் ஹரிஹரா புக்கா சென்டரில் வந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆவாங்க. ஆனால் அவங்கள திரும்பவும் இந்துவாக மாற்றினது வந்து வித்யாரண்யர். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல, வித்யாரண்யர்னு ஒருத்தர். அவர் தான் வந்து இந்த டைனஸ்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து இவங்களுடைய முத்திரை, இவங்களுக்கு என்ன முத்திரை இருந்துச்சு அப்படின்னா பன்றி. முத்திரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பன்றி. இவங்களோட சீல்
என்னவா வச்சுருந்தாங்க அப்படின்னா பன்றி. பிக்குன்னு சொல்லுவோமா, அது வந்து இன்னொரு பெயர் இல்லை, பிக்குன்னே எழுதிக்கோங்க. பிக்கு. இவங்களோட சீல் வந்து பன்றின்னு சொல்கிறாங்க, பிக்கு. இன்னொரு பெயர் வராகன் அப்படின்னும் சொல்லுவாங்க. வராகன். அந்த பிக்கு, அந்த பன்றி அப்படின்னு சொல்கிறோம்ல, பிக்குன்னு சொல்லிட்டு, அதை வந்து ப்ராக்கெட்டில் வராகன் அப்படின்னு போட்டுக்கோங்க. வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நம்ம இப்போ இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான பர்சனை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து சங்கமா டைனஸ்டி தனியாக போட்டுக்கோங்க, சங்கமா டைனஸ்டி அப்படின்னு. இல்லை, அது எழுதுறதுக்கு முன்னாடி இருங்க, அது எழுதுறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, இதையே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சங்கமா டைனஸ்டி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் புக், அது என்னது, ஹரிஹரா 1 வந்து ரூல் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமாக குமார கம்பனர் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். தமிழ்நாட்டில் வந்து முஸ்லீமோட ஆட்சியை வந்து முறியடிச்சிருப்பார். ஓகேவா, முஸ்லீம் சுல்தான்களோட ஆட்சியை வந்து முறியடிச்சது. மதுரையில் சுல்தான்களோட ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தது யாருன்னா குமார கம்பனர் அப்படிங்கிறவர் தான் தமிழ்நாட்டில் மதுரைக்கு வந்து அங்கே இருந்த முஸ்லீம்களோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பார். எப்போனா 1370 குமார கம்பனர் முஸ்லீம்களின் ஆட்சியை மதுரையில் முடிவுற செய்தவர் குமார கம்பனர். குமார கம்பனர் தான் வந்து 1370 வருஷத்தில் மதுரையில் முஸ்லீம்ஸோட ஆட்சியை முடிச்சு வச்சிருப்பார். இது ரொம்ப முக்கியமான கொஷின், தெளிவாக எழுதிக்கோங்க. முதல்ல தமிழகத்தில் முஸ்லீம்களுடைய மதுரை சுல்தானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை சுல்தான்ஸை வந்து முடிச்சு வச்சது யார் அப்படின்னா, அவங்களோட கவர்மெண்ட்டை முடிச்சு வச்சது குமார கம்பனர். இந்த செய்தி வந்து ரொம்ப முக்கியமான செய்திங்கிறனால குமார கம்பனாவோட மனைவி, அவங்க ஒய்ஃபு, குமார கம்பனாவுடைய ஒய்ஃபு யாருன்னா கங்காதேவி. குமார கம்பனாவுடைய ஒய்ஃப் கங்காதேவி அப்படின்றவங்க ஒரு புக்கே எழுதியிருக்காங்க இவரோட இந்த வெற்றியை பற்றி. மதுரை சுல்தானியத்தை வந்து அவங்கள எல்லாரையும் கொண்டு அந்த ஆட்சியை வந்து விஜயநகர எம்பையருக்கு வாங்கி கொடுத்த பெருமையை மதுரா விஜயம் அப்படிங்கிற ஒரு புத்தகமாகவே எழுதிட்டாங்க. மதுரா விஜயம், அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு புக்காக போட்டிருக்காங்க அவங்க மனைவி கங்காதேவிங்கிறவங்க எழுதினது மதுரா விஜயம். அதுக்கடுத்து நீங்கள் எழுத போகிறது யாருன்னா தேவராயா 2, 2ஆம் தேவராயர். இவர் தான் வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தோம். சங்கம டைனஸ்டியோடைய பெஸ்ட்டு ரூலர் யாருன்னா 2ஆம் தேவராயா. அதாவது சங்கம வம்ச அரசர்களில் மிகச்சிறந்த அரசர் யாருன்னா 2ஆம் தேவராயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா குதிரைப்படையில், தன்னோட குதிரைப்படையில் அதோட குதிரைப்படையோட வலிமையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா முஸ்லீம் வீரர்களை வந்து தன்னோட படையில் வந்து சேர்த்துக்கிட்டார். புரியுதா? அது உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கோங்க.
தன்னோட படையில் முஸ்லீம்களை வந்து குதிரைப்படை வீரர்களாக நிறைய பேரை இணைச்சிக்கிட்டது யாருன்னா தேவராயா 2, 2ஆம் தேவராயருங்கிறவர் தான் முஸ்லீம் வீரர்களை அதிகமாக தன்னோட படையில் வந்து இணைச்சிக்கிட்டார். முஸ்லீம் வீரர்களை தன்னோட படையில் அதிகமாக இணைச்சிக்கிட்டது யார் அப்படின்னா 2ஆம் தேவராயர். 2ஆம் தேவராயர்னு சொல்கிற இந்த தேவராயா 2ங்கிறவர் தான் இவரோட பீரியடில் பெர்ஷியன் ட்ராவலர் வந்து இவரோட பீரியடில் தான் இந்தியாவுக்கு வந்திருக்கார். பெர்ஷியன் ட்ராவலர், அதாவது இவரோட ஏரியாவுக்கும் ப்ளஸ் வந்து கொச்சினுக்கும் போயிருக்காரு. ஜஸ்ட் இவர் இந்த பெர்ஷியன் ட்ராவலர் வந்ததை மட்டும் எழுதிக்கோங்க. அப்துர் ரசாக் அப்படிங்கிறவர் ஒரு பெர்ஷியன் ட்ராவலர். பாரசீக நாட்டு தூதுவர், பாரசீக பயணின்னு போட்டுக்கோங்க போதும். பாரசீக பயணி, பெர்ஷியன் ட்ராவலர் அப்துர் ரசாக் யாரோட பீரியடில் வந்து இந்தியா வந்தார் அப்படின்னா தேவராயா 2. 2 டைம் 3 டைம் வந்திருப்பார் இவர். பட் இவங்களோட பீரியடில் தேவராயா 2ஓட டைமில் வந்திருப்பார். அப்துர் ரசாக், RAZZAQ ரசாக், அப்துர் ரசாக். விஜயநகர் எம்பையரில் 2ஆம் தேவராயர், தேவராயா 2 பீரியடில் இந்தியாவுக்கு வந்திருப்பார். இதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் வந்து நிறைய வாரிசு பிரச்சனை வந்துருச்சு. நான் தான் வந்து அடுத்த அரசனாக இருப்பேன் அப்படின்னு மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அந்த டைமில் தான் வந்து நரசிம்மர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிட்டாரு, சாளுவ இவங்க வந்து வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் விட்டுட்டு சாளுவ டைனஸ்டின்னு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 2வது டைனஸ்டி. இப்போ சங்கமா டைனஸ்டி அப்படின்னா அதோட கடைசியான பெஸ்ட் ரூலர் வந்து தேவராயா 2 அவரோட முடியுது. அதுக்கப்புறம் வேறு யாரும் பெருசாக கிடையாது. அதனால அடுத்து வந்து நரசிம்மர் வந்துடுறாரு, சாளுவ வம்சத்தை தொடங்கி வைக்கிறார். அடுத்த டாபிக் போட்டுக்கோங்க, சாளுவ டைனஸ்டி. சாளுவ டைனஸ்டி அதை ஸ்டார்ட் பண்ணது நரசிம்மர், அது நமக்கு தெரியும். இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக ரூல் பண்ணது இந்த சாளுவை தான். இதை ஸ்டார்ட் பண்ணி தொடங்கி வச்சது யார், சாளுவ டைனஸ்டி, சாளுவ வம்சத்தை தொடங்கினது யாருன்னா நரசிம்மர். 1ஆம் நரசிம்மர்னு சொல்லலாம், நரசிம்மர்னு சொல்லலாம். இவரோட ஆட்சி வந்து முடிஞ்சிருச்சு. இவருக்கு அப்புறம் நரசநாயக் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருப்பார். சும்மா என்ன போட்டுக்கோங்க. இவருக்கு அப்புறம் வந்து ரூல் பண்ணவர் வந்து நரசநாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரூல் பண்ணியிருப்பார். பட் அதுக்கப்புறம் வந்து இதில் எந்த பாதுகாப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நரசநாயக்கரோட பையன் வந்து வருவார். நரசநாயக்கரோட பையன் தான் துளுவா டைனஸ்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்தது கடைசியாக இதுக்கு இடையில இருக்கிற விஷயம்லாம் நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. நரசநாயக்கரோட பையன் அடுத்து வந்து துளுவா டைனஸ்டின்னு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். துளுவா டைனஸ்டி அப்படிங்கிறது வீர நரசிம்மர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அது நமக்கு தெரியும் எந்த வருஷம், இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். வீர நரசிம்மா ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு அப்புறம் அவரோட பிரதர், அவருடைய தம்பி ஆட்சிக்கு வராரு. அவர் தான் கிருஷ்ணதேவராயர். இந்த டாபிக் நம்ம படிக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த கிருஷ்ணதேவராயர் தான். யாருன்னா வீர நரசிம்மரோட தம்பி தான் அடுத்து துளுவாவுடைய ரூலராக வராரு. இவருக்கு மட்டும் இயர் எழுதிக்கோங்க, கிருஷ்ணதேவராயர்னு போட்டுக்கோங்க. துளுவா டைனஸ்டியில் ஃபஸ்ட்டு இருந்தவர் வீர நரசிம்மர், அது நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றினா கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் எப்போ ரூல் பண்ணுறாரு, 1509வது வருஷத்துலேருந்து 1529வது வருஷம் வரைக்கும் ரூல் பண்ணுறாரு. கமெண்ட்டில் இருக்கு பாருங்கள், 1509லேருந்து 1529 வரைக்கும் ரூல் பண்ணுறாரு. இவரை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆந்திர போஜா அப்படின்னு சொல்லலாம். ஆந்திர போஜா அண்டு
ஆந்திர பித்தாமகா, ஆந்திர போஜா அண்ட் ஆந்திர பித்தாமகா. இவர் ஆல்சோ கால்ட் அஸ் ஆந்திர போஜா அண்ட் ஆந்திர பித்தாமகா. ஆந்திர போஜா மற்றும் ஆந்திர பித்தாமகா எனவும் அழைக்கப்படுபவர் கிருஷ்ணதேவராயர். எழுதிட்டீங்கன்னா அடுத்தது போயிடலாம். ஆந்திர போஜா அண்ட் ஆந்திர பித்தாமகா அப்படின்னு யாரை சொல்கிறோன்னா இவரை தான் சொல்கிறோம். இந்த நார்மலாகவே இந்த டைனஸ்டி இருக்காங்க இல்லையா, விஜயநகர டைனஸ்டி. இந்த விஜயநகர டைனஸ்டின்னு சொல்லக்கூடிய இவங்க காமனாக இவங்களுக்கு பரம்பரையாக 4 டைப் ஆஃப் டைனஸ்டிக்கும் ஒரு பரம்பரை எதிரி இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா பாமினி சுல்தான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சவுத் இந்தியாவிலே 2 பார்ட் இருந்துச்சு. ஒன்று வந்து பாமினி சுல்தான்கள், அவங்களுக்கு வந்து பாமினின்னு பேர், பாமினி சுல்தான். இன்னொன்று இந்துக்களாக இருந்தவங்க இவங்க விஜயநகர் எம்பையர். இவங்க 2 பேருக்கும் பரம்பரையாகவே எதிரிகள். லைக் வந்து ரொம்ப பிரச்சனை இவங்களுக்கு மாற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அவங்கள பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். ரொம்ப சின்ன டாபிக் தான். இவங்களுக்கு முன்னாடியே அவங்க ரூலிங் தொடங்கியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாடுங்கிறனால இவங்கள பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு விஜயநகர் எம்பையர் பார்த்துட்டு பாமினியை வந்து கடைசியாக கொஞ்சம் மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் வெற்றி தூண் ஒன்று ஓப்பன் பண்ணுவார். அதாவது என்னென்னா நிறைய இடங்களில் போயிட்டு வெற்றி பெறுறாரு, நிறைய போர்களில் வந்து வின் பண்ணுறாரு. வின் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் பொறிச்சு வைக்கிறதுக்காக ஒரு தூண், ஒரு பில்லர் உருவாக்குறாரு. பில்லர் ஆஃப் விக்ட்ரி அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு, வெற்றி தூண். அதை வந்து எங்கே உருவாக்குறாரு அப்படின்னா சிம்மாச்சலம் அப்படின்னு ஒரு ஊர், சிம்மாச்சலம் அந்த ஊர் பேர். இவர் வெற்றி தூண் உருவாக்குனது பில்லர் ஆஃப் விக்ட்ரி அப்படிங்கிறது எங்கே உருவாக்குனாரு அப்படின்னா சிம்மாச்சலம் அப்படிங்கிற ஒரு ஊரில். அதை நோட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அவர் வாங்கின எல்லா வெற்றியும் சேர்த்து சிம்மாச்சலம்ங்கிற ஒரு ஊரில் போயிட்டு ஒரு வெற்றி தூணாக உருவாக்கி அதில் எல்லாத்தையும் பொறிச்சு வைக்கிறார். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதுக்கடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்லுவோம், அதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இவங்களுக்கு இந்த கிருஷ்ணதேவராயர் வந்து ஒரு சில படையெடுப்பு நடத்துகிறாரு. ஒரு சில போருக்கு போகும்போது லைக் வந்து கொங்கன், மலபார் அந்த கடற்கரையெல்லாம் இருக்குல்ல, அந்த சைடு படையெடுப்புக்காக போகும்போது அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர் வந்து இருக்காங்க உள்ள. ஏன்னா இவங்க முன்னாடியே வந்து இவர் வந்திருப்பார்ல வாஸ்கோ ட காமா. அப்போ போர்ச்சுகீசியர்கள் இந்த பீரியடில் வந்துட்டாங்க. அப்போது அந்த வெஸ்ட் சைடில் ஃபுல்லாக அவங்களோட ஆக்கிரமிப்பு இருந்துகிட்ருக்கு. அப்போது வந்து அவங்க வந்து விஜயநகர் எம்பையருக்கு வந்து நிறைய மிலிட்ரி ஹெல்ப்லாம் நிறைய பண்ணுறாங்க. மிலிட்ரி ரிலேட்டடான கன்று கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள், கன்று மீன்ஸ் அந்த மாதிரியான உபகரணங்கள் அதிகமாக கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யாரோட பீரியடில் போர்ச்சுகீசியர் வந்து விஜயநகர் எம்பையருக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா கிருஷ்ணதேவராயரோட பீரியட். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. போர்ச்சுகீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யூரோப்பியன்ஸ். அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்த யூரோப்பியன்ஸ் யார் அப்படின்னா போர்ச்சுகீஸ் தான். அப்போ இந்த போர்ச்சுகீஸ் யாரோட பீரியடில், யாரோட காலகட்டத்தில் விஜயநகர் எம்பையருக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து கிருஷ்ணதேவராயரோட பீரியடில் அப்படிங்கிறது எழுத தெரியணும். ஒரு பாயிண்ட்டு இதை எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இவங்க வந்து போர்ச்சுகீஸ் வந்து விஜயநகர் எம்பையருக்கு, அதாவது கிருஷ்ணதேவராயருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் பத்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸில் அவங்களுக்கு கோட்டை கட்டிக்கிறதுக்கு இவர் இடம் கொடுத்துட்றாரு. பத்கல் கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். பத்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கோட்டையை வந்து கட்டிக்கலாம், ஒரு ஃபோர்ட் வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையை வந்து கொடுத்துட்றாரு. யாருக்கு? போர்ச்சுகீசியர்களுக்கு கிருஷ்ணதேவராயர் கொடுத்துட்றாரு. பத்கல்ங்கிற ஊரில் ஒரு கோட்டை கட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றாரு. பத்கல்ங்கிற இடத்துல கோட்டை கட்டுறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணதேவராயர், துளுவ டைனஸ்டியிலேருந்து, துளுவ வம்சத்துலேருந்து. அதுவே எந்த இடத்துல இவர் பர்மிஷன் கொடுத்தாருன்னு கேட்டால் பத்கல் அப்படிங்கிறது. இது 2 விஷயமும் கிளியராக உங்களுக்கு தெரியணும்.
புரியுதா? இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் இதில் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். பட் மேஜராக இவரை பற்றி பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். இப்போது இதுக்கு அடுத்து கிருஷ்ணதேவராயரை ஏன் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, இவரோட பீரியடில் தான் ஸ்ரீசைலம், திருப்பதி, காளஹஸ்தி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, அதுக்கடுத்து வந்து சிதம்பரம், இந்த மாதிரி இடங்களில் சைவிசம், வைணவிசம் இவங்களுக்கு ரிலேட்டடாக நிறைய கோவில்கள் வந்து உருவாக்கி கொடுத்தது இவரோட பீரியடில் தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இன்றைக்கும் புகழக்கூடிய ஒரு நபராக இருக்கார். கோவில்களுக்கு அதிகமான நிலங்களை வந்து கொடையாக கொடுத்துருப்பார் கோவில்கள் கட்டுறதுக்காக. அதே மாதிரி விஜயநகர் பீரியடில், அதுவும் முக்கியமாக இவரோட பீரியடில் 2 பேர் வந்து வராங்க ஃபாரின் ட்ராவலர்ஸ். ஒன்று நூனிஸ், ஃபாரின் ட்ராவலர்ஸ் நூனிஸ் அண்ட் பயஸ். நூனிஸ் அண்ட் பயஸ் இவங்க 2 பேரும் தான் வந்து விஜயநகருக்கு இவங்களோட பீரியடில் ஃபாரின் ட்ராவலராக வராங்க. நூனிஸ், பயஸ். அதே மாதிரி ரொம்ப முக்கியம், ஒரு சிலருக்கு மட்டும்தான் அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு வந்து இருப்பாங்க. அது வந்து இந்த கிருஷ்ணதேவராயாவுக்கு இருந்தாங்க. அஷ்டதிக் கஜங்கள்னால் என்னென்னா, இவரோட அவையை அலங்கரித்தவங்க. புரியுதா? அடார்ன்டு பை த அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அஷ்டதிக் கஜாஸ், அஷ்டதிக் கஜங்கள்னால் 8 பேர். இவரோட முக்கியமான மினிஸ்டர்ஸ் அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 8 பேர் யார் யாருன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றும் கீழே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்கள பற்றி சில புத்தகமும் சைடில் நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும். அது பின்னாடி சொல்கிறேன். இப்போ நேம் மட்டும் 1 கீழே 1 1 2 3 போட்டு எழுதிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு சும்மா ஒரு லைன் நடுவில் எழுதுகிற மாதிரி ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. மொத்தம் அஷ்டதிக் கஜா, ASHTADIGGARAJAS, அஷ்டதிக் கஜாஸ், அஷ்டதிக் கஜங்கள். கமெண்ட்டில் போடுறேன் பாருங்கள் வேணா இங்கிலீஷில். அஷ்டதிக் கஜாஸ், அஷ்டதிக் கஜங்கள்னால் 8 பேருன்னு அர்த்தம். இவரோட அவையை அலங்கரித்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை. ஃபஸ்ட்டு வந்து அல்லசானி பெத்தண்ணா. ஃபஸ்ட்டு பர்சன் வந்து அல்லசானி பெத்தண்ணா. இங்கிலீஷ்க்கு வந்து கமாண்டில் கொடுத்துட்டேன். அல்லசானி பெத்தனா. 2வது நந்தி திம்மனா. நந்தி திம்மனா. இவங்க 2 பேரும் தெலுங்கில் பெஸ்ட்டு போயட்ஸ். ஏன்னா இவரே கிருஷ்ணதேவராயர் தெலுங்குக்காரர் தான். அதனால் இவங்களை சுற்றி இருக்கிற ஆந்திரா, கர்நாடகா பகுதியில் தான் இவங்களோட ஆட்சி இருந்துச்சு. ஏன்னா துங்கபத்ரா அப்படிங்கிறது தெலுங்கு, அந்த ஆந்திராவில் இருக்கிற ஒரு நதிக்கரை தான். ஸோ விஜயநகர் எம்பையர் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கர்நாடகா, ஆந்திரா இந்த 2 பகுதிகள் முழுக்க நடந்த ஒரு ரூலிங் தான். அதனால் இது 2மே கலந்து தான் வரும். அப்போ அல்லசானி பெத்தனா, நந்தி திம்மன்னா இவங்க 2 பேருமே யாருன்னா தெலுங்கு போயட்ஸ். அதாவது வெரி இம்பார்ட்டண்ட்டாக பேசக்கூடிய தெலுங்கு போயட். லைக் தமிழில் நம்ம எப்படி ஒரு திருவள்ளுவர் அப்படி சொல்கிறோம், அகத்தியர், திருவள்ளுவர், அந்த மாதிரி இவங்க 2 பேரும் முக்கியமானவங்க அவங்களுக்கு. தலை சிறந்த புலவர்கள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிருஷ்ணதேவராயர் இருக்கார்ல, அவரே ஒரு பெரிய அறிஞர் தான். அறிஞர்னா புத்தகத்தெல்லாம் எழுதுறவர் தான். அப்படி இவர் என்ன புக் எழுதினார் அப்படின்னா, ஆமுக்த மால்யதா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். ஆமுக்த மால்யதா கமெண்ட்டில் போடுறோம் பாருங்கள். ஆமுக்த மால்யதா இந்த புக்கை கிருஷ்ணதேவராயர் எழுதியிருப்பார். ஃபஸ்ட்டு அதை வேணால் எழுதிடுறீங்களா, அந்த 8 பேரோட நேம், அதுக்கப்புறம் இதை எழுதிக்கிறீங்களா, ஆமுக்த மால்யதா இதெல்லாம், அதான் கரெக்டாக இருக்கும். அந்த 8 பேரை எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு.
ஸோ ஃபஸ்ட்டு அல்லசானி பெத்தண்ணா, ரெண்டாவது நந்தி திம்மண்ணா, மூணாவது ஆக்சுவலி ஸ்கூல் புக்கில் 8 பேரை கொடுக்கல, அதனால தான் சொல்லாமா வேணாவான்னு யோசிக்கிறேன். சரி ஓகே, நான் 8 பேர் அஷ்டதிக்கஜனா 8 பேருன்னு போட்டுக்கோங்க. அதில் அல்லசானி பெத்தண்ணா, நந்தி திம்மண்ணா, மூணாவது யாரை எழுதிக்கிறீங்க அப்படின்னா தெனாலி ராமகிருஷ்ணா. தெனாலி ராமகிருஷ்ணா, தெனாலி ராமகிருஷ்ணா. அதுக்கடுத்து பிங்களி சூரனா. பிங்களி சூரனா. இவங்கள மட்டும் எழுதிக்கோங்க போதும். மீ 4 பேர் போதும், மீதி 4 பேர் வேண்டாம், அவங்கள நம்ம பார்க்க மாட்டோம், அதனால நம்ம இவங்க 4 பேர் போதும். ஓகே, அதுக்கடுத்து இப்போ எழுதிக்கோங்க கிருஷ்ணதேவராயர் எழுதுனா புக்கு பற்றி 2 புக்கு முக்கியமான புக்கு எழுதியிருப்பார். அதுதான் வந்து ஒன்று ஆமுக்த மால்யதா, கிருஷ்ணதேவராயரே எழுதின புக்கு. கிருஷ்ணதேவராயர் எழுதின புக்கு ஆமுக்த மால்யதா. அது என்னன்னா, அந்த புக்கு என்னன்னா ஸ்டோரி ஆஃப் ஆண்டாள், ஆண்டாளின் கதை. அந்த புத்தகம் என்னன்னா ஆண்டாளின் கதை. ஆமுக்த மால்யதாங்கிற புக்கு ஆண்டாளுடைய கதை. அதாவது கடவுளுக்கு ஒரு மாலையை போடுறதுக்கு முன்னாடி ஆண்டாள் தன்னோட கழுத்தில் போட்டு அதுக்கப்புறம் தான் கடவுளுக்கே மாலை போடுவா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் இருந்து தான் எடுத்திருக்காங்க. அப்போது ஆண்டாளுடைய கதையை தான் இந்த ஆமுக்த மால்யதாங்கிற புக்கில் கிருஷ்ணதேவராயர் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புக்கு எழுதியிருக்காரு, ஜாம்பவதி கல்யாணம். ஜாம்பவதி கல்யாணம் புக்கு பேர் வந்து ஜாம்பவதி கல்யாணம். இதுவும் கிருஷ்ணதேவராயர் எழுதினது. இந்த ஜாம்பவதி கல்யாணம்ங்கிறது சான்ஸ்கிரிட் டிராமா, அதாவது சமஸ்கிருத நாடகம். ஜாம்பவதி கல்யாணம்ங்கிறது சமஸ்கிருத நாடகம் இவர் எழுதினது. அதே மாதிரி இவர் கட்டின கோவில்கள்லையே ரொம்ப முக்கியமான கோவில் என்னன்னா அசாரா ராம டெம்பிள். அசாரா ராம டெம்பிள் இவர் கட்டின கோவில்கள்லையே அசாரா ராமா டெம்பிள் தான் வந்து ரொம்ப முக்கியமான கோவில். கர்நாடகாவில் இருக்குது. ஹம்பின்னு சொல்கிறோம்ல, அந்த ஹம்பியில் இருக்கக்கூடிய அசாரா ரொம்ப பழமையான கோவில். இந்த கோவிலுக்கு நான் போயிருக்கேன், கர்நாடகாவில் இருக்குது. அசாரா ராம டெம்பிள், அசாரா ராம கோவில், ராமசாமி கோவில்னு சொல்லுவாங்க, ஹம்பியில் இருக்குது. இவர் கட்டின கோயில். இது வந்து கிருஷ்ணதேவராயா கட்டினது. அடுத்து வந்து விட்டலா சுவாமி டெம்பிள். ரெண்டாவது வந்து விட்டலா சுவாமி டெம்பிள். இதுவும் ஹம்பியில் இருக்குது. விட்டலா கமெண்ட்ல போடுறேன் பாருங்க. அசாரா விட்டலா, அசாரா ராம டெம்பிள். அதுக்கு அடுத்து வந்து விட்டலக்ஷ்மி, விட்டலா சுவாமி டெம்பிள். அசாரானா HAZARA, அசாரா. ரெண்டுமே அம்பி. ஆமாம்,
அசாரா HAZARA, விட்டலா VITTALA, விட்டலா. அதே மாதிரி இவர் ஒரு புதிய நகரத்தையே உருவாக்கியிருக்காரு, ஒரு நியூ சிட்டியை உருவாக்கியிருக்காரு. அந்த சிட்டிக்கு பேர் நாகலாபுரம். நாகலாபுரம் அப்படின்ற ஒரு சிட்டியை உருவாக்கியிருக்காரு. நாகலாபுரம் அப்படிங்கிற ஒரு சிட்டியை உருவாக்கியிருக்காரு. யாருக்காகனா அவங்களோட குயின், அவங்களோட மனைவிக்காக, ராணிக்காக, நாகலா தேவி அப்படிங்கிற அவங்களோட மனைவிக்காக, நாகலா தேவின்னு சொல்லக்கூடிய அவங்க மனைவிக்காக நாகலாபுரம்னு ஒரு ஊரே உருவாக்கியிருக்காரு. ஆக்சுவலி இவரோட ஈக்குவல், இவரோட சம காலத்தில், இவரோட கண்டெம்பரரி பீரியடில் இருந்தவர் தான் யாருன்னா பாபர். பாபர் யாருன்னு தெரியல எல்லாருக்கும். முகல்ஸ் எம்பையரில் அதை ஸ்டார்ட் பண்ணவர் இந்தியாவில் பாபர்னு நம்ம சொல்லுவோம். அந்த பாபரும் இவரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான். அவரோட புக் இருக்குல்ல, பாபரை பற்றின ஒரு புக் இருக்கும், துசுக்கி பாபரின்னு சொல்லிட்டு. அந்த புத்தகத்தில் இவரை பற்றின விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயநகர் எம்பையரில் இருந்த கிருஷ்ணதேவராயரை பற்றி புக்கு வந்து அந்த துசுக்கி பாபரியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இப்போது எழுத வேண்டாம், நம்ம பாபர் பற்றி பார்க்கும்போது வேணால் பார்த்துக்கலாம். இல்லை எழுதுறதா இருந்தால் எழுதிக்கோங்க. இவரின் சமகாலத்தவரான பாபர், முகலாயர்களில் அரசரான பாபர், பாபருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகம் துசுக்கி பாபரி, பாபரி புத்தகத்தில் இவரை பற்றின குறிப்பு இருக்குன்னு எழுதிக்கோங்க. அதாவது இஸ் கண்டெம்பரரின்னு போட்டு ஒரு ஐஃபன் போட்டு எழுதிக்கோங்க. பாபர் ஸ்பீக்ஸ் ஆஃப் ஹிம், இஸ் கண்டெம்பரரி பாபர் ஸ்பீக்ஸ் ஆஃப் ஹிம் இன் இஸ் புக் துசுக்கி பாபரி. ஓகே. அதே மாதிரி இவர் உருவாக்குனதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாயக் சிஸ்டம், நாயக்கர் முறை. அதை உருவாக்குனது இவர் தான். நாயக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நாயக் முறையை உருவாக்குனது இவர் தான். இவரோட மிகப்பெரிய சாதனையே அதுதான் சொல்கிறாங்க, நாயக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று உருவாக்குனது. ஆக்சுவலி இவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர்றது யார் அப்படின்னா இவரோட தம்பியாக இருக்கிற அச்சுத ராயர் அப்படின்னு ஒருத்தர் வருவார். அச்சுத தேவராயர்னு ஒருத்தர் இவருக்கு அப்புறம் வருவார். அவரை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நாயக் சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்ததும் இவர் தான், எழுதிக்கோங்க. ஓகே, இதை மட்டும் முடிச்சுட்டு பிரேக் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் மீதியை பார்ப்போம். அடுத்து இவர் இறந்து போயிடுறாரு, கிருஷ்ணதேவராயர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கோட்டா போர் அப்படின்னு ஒன்று நடக்குது. பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா 1565, 1565 வருஷம், 1565 வருஷத்தில் பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா, கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள். தலைக்கோட்டா போர் ரொம்ப முக்கியமான போர் இது. நான் சொன்னல பாமினி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் விஜயநகர் எம்பையர், இவங்க 2 பேருக்கும் இடையில் நடந்தது தான் இந்த பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா.
ஆக்சுவலி பாமினிலையும் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோனா 5 பிரிவுகள் இருக்காங்க. இப்போ எப்படி விஜயநகரில் 4 பார்த்தோம், என்னது சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு 4ஆக நம்ம பிரித்து பார்க்குறோம்ல, அதே மாதிரி பாமினி கவர்மெண்ட்டும் டைனஸ்டியும் 5ஆக பிரிஞ்சிருந்தாங்க. அதில் ஒரு 4 பேர் ஒன்றா சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. அதுதான் தலைக்கோட்டா போர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. பீகார், அகமத் நகர், கோல்கொண்டா, கமெண்ட்டில் போடுறோம் எல்லாமே, கோல்கொண்டா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஜப்பூர். இவங்க 4 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க விஜயநகரை. பீகார், அகமத் நகர், கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள், பீகார், அகமத் நகர், கோல்கொண்டா, பிஜப்பூர். இவங்க 4 ரூலரும் ஒன்றா சேர்ந்து விஜயநகர் எம்பையர், இவங்க 4 பேருமே வந்து இந்த 4 பிளேஸ்க்காக ஆக்சுவலி சொல்ல போனால் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இவங்க 4 பிளேஸ்க்காகவும் விஜயநகர் எம்பையரும் பாமினியும் வந்து அடிச்சுக்கிறாங்க. இந்த போருக்கு இன்னொரு பேர் என்னென்னா ராக்ஷசி தங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ராக்ஷசி தங்கடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் ராக்ஷசி தங்கடி. இந்த போரோட இன்னொரு பேர் தமிழில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ராக்ஷசி தங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சொல்லப்போனால் அந்த பிளேஸ்க்காக தான், அந்த 4 பிளேஸ்க்காக தான். ஆக்சுவலி இவங்க 4 பேருமே சுல்தான்ஸ். சொல்லப்போனால் இவங்க 4 பேருமே சுல்தான்ஸ். இவங்க 4 பிளேஸையும் யாருன்னா இவங்க விஜயநகர் எம்பையரில் இருக்கிறவங்க பிடிக்கணும். ஆமாம், இந்த 4 பிளேஸோட நேம் எழுதிக்கோங்க. இந்த 4 பிளேஸையும் விஜயநகர் எம்பையரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிடிக்கணுன்ற ஆசையினால அந்த சண்டையை போடுறாங்க. பட் ஆனால் பாமினி என்ன பண்ணுறாங்க, அதை நம்மளோடதாகவே தக்க வச்சுக்கணும், சுல்தான்ஸாகவே வச்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி மாற்றி சண்டை போடுறாங்க. ராக்ஷசி தங்கடி அதோட ஸ்பெல்லிங் போடுறேன், இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. ராக்ஷசி தங்கடி கமெண்ட்ல பாருங்க இருக்கு. ஜனவரி 23, 1565 அந்த வருஷத்தில் கரெக்டாக நடக்குது. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா விஜயநகர் எம்பையரை வந்து மொத்தமாக முடிச்சிடுறாங்க அவங்கள. அதுக்கப்புறம் வின் பண்ணது அதில் வந்து பாமினி சுல்தான்ஸ் தான். இந்த போரில் வந்து யார் கலந்துக்கிறா அப்படின்னா விஜயநகர் எம்பையர்லேருந்து ராமராயர் அப்படிங்கிற ஒருத்தர் கலந்துக்கிறார். ராமராயர் யாருன்னா கிருஷ்ணதேவராயருடைய மருமகன். ராமராயருங்கிறவர் கிருஷ்ணதேவராயரோட மருமகன். அவர் தான் இந்த போரில் கலந்துக்கிட்டு தோற்று போகிறாரு. அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கொன்னுடுறாங்க சுல்தான்ஸ். அதோட இந்த போர் முடியுது. இதுதான் வந்து விஜயநகர எம்பையர் வந்து அதோட அழிவு. இதோட விஜயநகர எம்பையர் முடிஞ்சது, அவ்வளோதான் சொல்லப்போனால். பட் இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ராமராயர் இருக்கார்ல, அதாவது கிருஷ்ணதேவராயரோட மருமகன், அவருடைய தம்பி திருமலை அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் வந்து 1570 வருஷத்தில் புதுசாக ஒரு ஆரவீடு அப்படின்ற ஒரு டைனஸ்டியை புதுசாக உருவாக்குறாரு. பட் இவங்க வந்து அந்த சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக பண்ணலை. அதனால இவங்களை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறது கிடையாது. சில போர்லாம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அப்புறம் தான் வந்து நாயக்ஸ் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து உள்ளே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போயிடலாம் டேரெக்டாக. இவ்வளோ தான் வந்து இவங்களோட ஓவரால் இன்ஃபர்மேஷனே நம்ம அவ்வளோதான் பார்க்குறோம்.
அடுத்து இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம்னு போட்டுக்கோங்க கடைசியாக. ராமராயர் வந்து கிருஷ்ணதேவராயரோட மருமகன். ராமராயரோட தம்பி தான் வந்து திருமலை, அவர் தான் ஆரவீடு அப்படின்னு சொல்கிற வம்சமான டைனஸ்டியை தொடங்கி வச்சிருப்பார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டுக்கோங்க, நிர்வாகம். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நாடு, இவங்களோட நாடை வந்து அதாவது இந்த கிருஷ்ணதேவராயங்கிற பாருங்க விஜயநகர் எம்பையர் இருந்துச்சு இல்லையா, இவங்களோட நாடுகளை வந்து ராஜ்யா அப்படின்ற பேரில் பிரித்து வச்சுருந்தாங்க. ராஜ்யம் அப்படின்னு பிரித்தாங்க. அந்த ராஜ்யம் வந்து மண்டலமாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ராஜ்யம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த ராஜ்யத்தை வந்து மண்டலமாக பிரிக்கிறாங்க. மண்டலத்தை வந்து நாடாக பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி 3ஆக பிரிச்சிடுறாங்க. ஜஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயர் நாயக் அப்படின்னு ஒரு சிஸ்டம் உருவாக்குனாங்க இல்லையா, அப்படி உருவாக்குனதுக்கப்புறம் நாயக்கர்கள் அப்படிங்கிற ஒரு முறை வந்து உருவாயிருது. அப்போது நாயக்கர்களை எதுக்கு உருவாக்குனாரு? அவங்க தான் வந்து குதிரைப்படை, காலாட்படை இந்த மாதிரியான வீரர்கள் எல்லாரையும் பராமரிக்கிறதுக்காக அரசருக்கு வந்து இராணுவ சேவை செய்கிறதுக்கு சில நபர்கள் வந்து தேவைப்பட்டுச்சு. அதுக்காக உருவாக்குனது தான் நாயக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். இதை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா நூனிஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நூனிஸோட கூற்று வந்து ராய வாசகமு அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வேண்டாம், ராய வாசகமு அப்படின்னு தெலுங்கு புக்கு ஒன்று இருந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ராய வாசகமு. ராய வாசகமு. ஒரே நிமிஷம் சொல்கிறேன். ரவி கிருஷ்ணா, இது வந்து தெலுங்குல எழுதுனது யாரு அப்படின்னா விஸ்வநாத நயனி. அப்படி 2 பேர் ஆக்சுவலி இருக்கு. விஸ்வநாத நயனி, விஸ்வநாத நயனி ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. விஸ்வநாத நயனி. இன்னொரு பேர், அவரோட பேரே இன்னொரு பேர் விஸ்வநாத நயனிங்கிறது ஃபஸ்ட்டு. இன்னொரு பேர் முதுகுல ரவிகிருஷ்ணா. முதுகுல ரவிகிருஷ்ணா. இந்த புக்கு எழுதினவர் ராய வாசகமு அப்படிங்கிற புக்கு எழுதினது விஸ்வநாத நயனி, முதுகுல ரவிகிருஷ்ணா. அதே மாதிரி நாயக் அப்படிங்கிறவங்க பெரும்பாலும் கன்னடம், தெலுங்கு பேசுகிறவங்களா இருந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அது அவ்வளோதான், அது 3ஆக தான் சொல்லியிருந்தாங்க இந்த புக்கில் சொல்லியிருக்கிறது. அவ்வளோதான் இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன். பதினேழாம் நூற்றாண்டை, அதாவது 1600லேருந்து 1699 வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த 17ஆம் நூற்றாண்டை நாயக்க அரசுகளோட நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. நாயக்க அரசுகளின் நூற்றாண்டு, செஞ்சுரி, அதாவது நாயக் செஞ்சுரி அப்படிங்கிறது 17th century. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
அந்த ராட்சச தங்கடி நடக்குது இல்லையா, பேட்டில் ஆஃப் என்னது தலக்கோட் ஆஃப் வார் அப்படிங்கிறது, அது அந்த போர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாயக்ஸ் எல்லாருமே இண்டிபெண்ட் ஆகிட்டாங்க, யாரும் ரூல் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதனால் இவங்க அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு இதுவும் தனித்தனியாக உருவாச்சு. மதுரை நாயக்கு, தஞ்சை நாயக், செஞ்சி நாயக் அதெல்லாம் உருவாச்சு. அவங்க தனித்தனியாக தன் அரசர்களாக அறிவிச்சுக்கிட்டதுக்கப்புறம். குமார கம்பனர்னு ஒருத்தரை பற்றி எழுதுனீங்கல்ல, கங்காதேவி அதெல்லாம் எழுதியிருப்பீங்கள்ல, குமார கம்பனர் அவர் யாருன்னா புக்கருடைய மகன். புக்கர் அப்படின்னு ஒருத்தர், அரிகரா புக்கர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்ல, புக்கரோட மகன் தான் அந்த குமார கம்பனர். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இவங்க பீரியடில் பிரபலமான கவிஞர்கள், பொயட்ஸ், ஃபேமஸ் பொயட்ஸ் 2 பேர், ஹன்னம்மா திருமலம்மா. ஹன்னம்மா திருமலம்மா 2 பேர், ஹன்னம்மா திருமலம்மா. ஹன்னம்மா திருமலம்மா இவங்க 2 பேரும் ஃபேமஸான பொயட்ஸ், பிரபல கவிஞர்கள். முக்கியமாக ஹன்னம்மாங்கிறவங்க தேவராயா 2வோட அவையில் இருந்த பெண் செய்தியாளர். அவங்க ஒரு ஹன்னம்மாங்கிறவங்க தேவராயா 2 அவரோட 2ஆம் தேவராயருடைய அரசவையில் இருந்த பெண் செய்தியாளர். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணதேவராயர் வந்து தமிழ் அறிஞர்கள், தமிழ் பொயட்டர்ஸை வந்து ஆதரிச்சிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹன்னம்மா திருமலம்மா இவங்க 2 பேரும் இந்த பீரியடில் இருந்த பிரபல கவிஞர்கள். ஹன்னம்மா திருமலம்மா இவங்க 2 பேரும் விஜயநகர் எம்பையரோட, விஜயநகர அரசுடைய காலகட்டத்தில் ஹன்னம்மா திருமலம்மாங்கிற 2 பேரும் பிரபல கவிஞர்களாக இருந்தாங்க. ஹன்னம்மாங்கிறவங்க 2ஆம் தேவராயருடைய அவையில் ஒரு பெண் செய்தியாளராக இருந்தவங்க. காளிதாசருடைய சாகுந்தலம், காளிதாசரோட சாகுந்தலம்ங்கிற ட்ராமா தெலுங்குல வந்து எழுதியிருப்பார். காளிதாசர் வந்து சாகுந்தலம் அப்படிங்கிற தெலுங்கு நாடகம். அதே மாதிரி கிருஷ்ணதேவராயருக்கு இன்னொரு நேம் இருக்குது, அபினவா போஜா. ஆந்திரா போஜான்னு எழுதியிருப்பீங்க ஆல்ரெடி, இந்த பேரையும் எழுதிக்கோங்க, அபினவா போஜா. இவரோட அவையை அலங்கரிச்சவங்க மொத்தம் 8 பேருன்னு பார்த்தோமா, 8 பேர். அதில் பெஸ்ட்டு யாருன்னா அல்லசானி பெத்தண்ணா. பெஸ்ட்டு வந்து பெத்தண்ணான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அல்லசானி பெத்தண்ணாவுக்கு ஒரு சிறப்பான பெயர் இருக்குது, ஆந்திர கவித பிதாமகா அப்படின்ற பேர். ஆந்திர கவித பிதாமகா. அல்லசானி பெத்தண்ணாவோட சிறப்பு பெயர் வந்து ஆந்திர கவித பிதாமகா. ஆந்திர பிதாமகா அப்படின்னா கிருஷ்ணதேவராயர், ஆந்திர கவித பிதாமகா அப்படின்னா அல்லசானி பெத்தண்ணா.
அதே மாதிரி இந்த அல்லசானி பெத்தனா தெலுங்கில் மனுசரிதம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. தெலுங்கில் மனுசரிதம். அது எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த பர்சன் தெனாலிராமன். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையாளர். இவரோட அவையில் இருந்த நகைச்சுவையாளர். இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. கமெண்ட்டில் இருக்கு பாருங்கள். தெனாலிராமன் எழுதின புக்கு பாண்டரங்க மகாமாத்தியம், சாரி மகாத்மியம், பாண்டரங்க மகாத்மியம், மகாத்மியம், பாண்டரங்க மகாத்மியம், தெனாலிராமன் எழுதின புக்கு. இவர் கிருஷ்ணதேவராயர் என்னென்ன எழுதியிருக்காருன்னு நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. ஆமுக்த மால்யதான்னு ஒன்று எழுதியிருப்பார், ஜாம்பவதி கல்யாணம்னு ஒன்று எழுதியிருப்பார். அது கூட இன்னொன்று எழுதிக்கோங்க, உஷா பரிணயம் அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பார். உஷா பரிணயம். இந்த 3 புத்தகத்தையும் எழுதினவர் கிருஷ்ணதேவராயர். ஆமுக்த மால்யதா, ஜாம்பவதி கல்யாணம், அது கூட உஷா பரிணயம். அதுக்கடுத்து இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் அதிகமாக தெலுங்கில் உருவானதுக்கான காரணம் யாரோட பீரியட் அப்படின்னா இந்த கிருஷ்ணதேவராயரோட பீரியட் தான். அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தெலுங்கு கிளாசிக்கல் லிட்ரேச்சரோட பீரியடில் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செவ்வியல் தெலுங்கு இலக்கியத்தின் செவ்வியல் காலகட்டம், தெலுங்கு இலக்கியத்தோட செவ்வியல் காலகட்டம்னு யாரோட பீரியட் சொல்கிறோன்னா கிருஷ்ணதேவராயரோட காலகட்டம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர், செவ்வியல் இலக்கியம், தெலுங்கு செவ்வியல் காலகட்டம், தெலுங்கு லிட்ரேச்சருடைய கிளாசிக்கல் பீரியட் யாரோடது அப்படின்னா கிருஷ்ணதேவராயரோடது. அதுக்கடுத்து வந்து ஒரு பட்டம், ஒரு டைட்டில், கர்நாடக வித்ய விலாச, கர்நாடக வித்ய விலாச அப்படின்னு ஒரு பட்டம் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா ஹரிகரா 2. இரண்டாம் ஹரிகரர். கர்நாடக வித்ய விலாச அப்படிங்கிற பட்டம், அது ஒரு பட்டம், புக்கு கிடையாது, அது ஒரு டைட்டில். கர்நாடக வித்ய விலாச அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹரிகரா 2, இரண்டாம் ஹரிகரர். எழுதிட்டீங்களா? அதுக்கு அடுத்து நம்ம சவுத் இந்தியாவில் கோபுரங்கள் கட்டுறோம்ல, அது என்ன மாதிரியான ஸ்டைலு, என்ன வகை, என்ன பாணி சொல்லுவாங்க? சவுத் இந்தியாவில் கோவில்கள் கட்டுறது என்ன பாணி? திராவிட பாணின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை உருவாக்குனதே இவங்க தான்.
திராவிட பாணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திராவிடியன் சிஸ்டத்தை வந்து கோபுரங்கள் உருவாக்குறதுல கொண்டு வந்ததே விஜயநகர எம்பையர் தான். அது ரொம்ப முக்கியமாக பார்த்தோன்னா யார், நம்ம எப்பயுமே பார்க்குற அந்த ஒரே நபர் கிருஷ்ணதேவராயர். திராவிட பாணின்னு சொல்லக்கூடிய திராவிடியன் சிஸ்டத்தை உருவாக்குனது, அந்த கோவில்கள் கட்டக்கூடிய முறையை உருவாக்குனது இவங்க தான். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இவங்களுடைய இந்த திராவிடியன் சிஸ்டமில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உயரமான ராஜகோபுரங்கள் உருவாக்குறது. உயரமான ராஜகோபுரங்களை உருவாக்குறது தான் இவங்களோட மெயின் விஷயமே. கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு பேர் இருக்குல்ல, தேவராய, அதனால தான் ராய கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கிருஷ்ணதேவராயரோட பேர்லேயே வர்ற மாதிரி உயரமான ராய கோபுரங்கள் உருவாக்குறது தான் இவங்களோட முக்கியமான ஸ்பெஷலிஸ்டான விஷயம். ஹைட்டாக இருக்கக்கூடிய ராய கோபுரங்களை உருவாக்குறது, அதான் என்ட்ரன்ஸ்னு சொல்லலாம். அந்த என்ட்ரன்ஸை வந்து ரொம்ப ஹைட்டாக வைக்கிறது, கோபுரம் மாதிரியான ஷேப்பில் ரொம்ப ஹைட்டாக வைப்பாங்கள்ல நுழைவாயில்கள், அதை உருவாக்குறதுக்கும் இவங்க தான் முதல்ல அடித்தளத்தை உருவாக்குனாங்க. ப்ளஸ் வந்து கல்யாண மண்டபம், நாயக்ஸ் கல்யாண மண்டபம் உருவாக்குறதுக்கு காரணம் இவங்க தான். கல்யாண மண்டபம்னு ஒன்று உருவாக்குனதே ஃபஸ்ட்டு இவங்க தான். திருமணத்துக்கு, அதாவது இவங்களுக்கு கடவுளோட திருமணத்துக்காக உருவாக்குனது. அதான் உயரமான ராய கோபுரங்கள், நுழைவாயில்கள், கல்யாண மண்டபம், இது மூணையும் உருவாக்குறதுக்கு காரணம் இவங்க தான். அதே மாதிரி அது உருவாக்கும் போது தூண்கள் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த தூண்களில் சில அனிமல்ஸோட இதை வரைவாங்க, சிம்பிளை வந்து வரைவாங்க. தூண்களில் இவங்க அதிகமாக வரைஞ்ச ஒரு விலங்கு என்னென்னா குதிரை. தூண்களில் அதிகமாக வரைஞ்சது குதிரையை தான். இவங்க கட்டின மண்டபத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிலர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இவங்க உருவாக்கின மண்டபத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேலூரில் வரதராஜ சுவாமி டெம்பிள். இவங்க உருவாக்கின கல்யாண மண்டபத்துக்கு வந்து எக்ஸாம்பிள் வேலூரில் வரதராஜ சுவாமி டெம்பிள். அதுக்கடுத்து வந்து காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாத டெம்பிள். வேலூரில் என்னென்னா வரதராஜ சுவாமி டெம்பிள். அதுக்கடுத்து காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாத டெம்பிள். அடுத்து வந்து திருச்சியில் ஜம்புகேஸ்வரர் டெம்பிள். அதுக்கடுத்து வந்து இவங்களோட ராய கோபுரங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது அப்படின்னா, திருவண்ணாமலை கோவிலும் திருவண்ணாமலையில் இருக்கிற கோபுரமும் சிதம்பரமில் இருக்கிற கோபுரமும் தான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க. இவங்களோட ராய கோபுரமுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் விஜயநகர எம்பையரோட பெஸ்ட்டு கோபுரத்துக்கு எக்ஸாம்பிள்னால் திருவண்ணாமலை, சிதம்பரம், இது ரெண்டும் அவங்களோடது. இந்த விஜயநகர எம்பையருக்கு ரொம்ப பெஸ்ட்டான டெம்பிள்ஸ் வந்து, அதுவும் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான டெம்பிள்ஸ் அப்படின்னா ஹம்பிங்கிறது நம்ம வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்று. ஸோ அந்த ஹம்பி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது.
அதே மாதிரி இவங்களுடைய சாம்ராஜ்யம் மொத்தமும் இவங்களோட சரிஞ்சு போனது இல்லையா, அந்த தலைக்கோட்டா வார் அது மூலமாகவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய அந்த கட்டடக்கலை நிறைய டெம்பிள்ஸ்லாம் கட்டியிருக்காங்களே, இந்த சாதனை இதை பற்றிலாம் ஒரு 2 ஃபாரின் ட்ராவலர்ஸ் தெளிவாக அவங்களோட நோட்ஸை படிக்கும்போது நமக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருன்னா நிக்கோலோ கோண்டி, அப்துல் ரசாக். நிக்கோலோ கோண்டி அப்படின்னு ஒருத்தர், நிக்கோலோ கோண்டி அண்ட் அப்துல் ரசாக் 2 பேர். இவங்க 2 பேரோட ரிப்போர்ட் படி தான் அவங்களோட நோட்ஸ் இருந்திருக்கும் இல்லையா, அதன்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க எப்படி வந்து இவங்களோட காலகட்டம் அழிஞ்சு போச்சு, அதே மாதிரி ஹம்பிலாம் எப்படி இடிஞ்சு விழுந்துச்சு, இந்த மாதிரியான விஷயம், ப்ளஸ் வந்து இவங்க எப்படி இத்தனை கோயில்களெல்லாம் கட்டியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் யாரோட நோட்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா நிக்கோலோ கோண்டி, அப்துல் ரசாக் இவங்க 2 பேரோட குறிப்புகள், இந்த 2 ஃபாரின் ட்ராவலர்ஸோட குறிப்புகள்லேருந்து தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சங்கம சாலுவ துளுவ ஆரவீடு, இதை வந்து கரெக்டாக தெரிஞ்சால் ஓரளவுக்கு போதுமானது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம பாமினி தான் பார்க்கணும். பாமினி வந்து தனியாக பார்த்துக்கலாம். நம்ம இதில் வேறு ஏதாவது பாயிண்ட் விட்டுருக்கான்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன், அப்படியே இருங்க. இதில் அவங்களோட இதை பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னு, அதில் ராஜ்யம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ராஜ்யம்ங்கிறது ராஜ்யாஸ் ஆர் மண்டலம், ரெண்டுமே ஒன்று தான் ஆக்சுவலி. ராஜ்யம் அப்படிங்கிறது மண்டலம்னு சொல்லலாம். அதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாடுன்னு பிரிச்சிருக்காங்க. ராஜ்யம்ங்கிறத நாடுன்னு பிரிச்சிருக்காங்க. அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஒரு டைமு, புக்கில் இல்லை இது, நான் தனியாக ஒரு சோர்ஸ்லேருந்து எடுத்து சொல்கிறேன். ராஜ்யம் அப்படிங்கிறத நாடு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அந்த நாடுகள் வந்து ஸ்தலம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க, ஸ்தலா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ராஜ்யம் ஆர் மண்டலம், அதுக்கடுத்து 2வது வந்து ஒரு ஐஃபன் போட்டு நாடுன்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்த ஐஃபன் போட்டு நாடுகள் எல்லாத்தையும் ஸ்தலம்னு பிரிச்சிருக்காங்க. ஸ்தலம் வந்து கடைசியாக கிராமம்னு பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி உள்ளூர் வியாபாரிகளுக்கு குதிரை செட்டிகள்னு ஒரு பேர் இருந்துச்சு. உள்ளூர் வியாபாரிகளுக்கு குதிரை செட்டிகள் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. லோக்கல் கம்யூனிட்டிஸ் ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ் நன் ஆஸ் குதிரை செட்டிஸ். லோக்கல் கம்யூனிட்டிஸ் ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ் நன் ஆஸ் குதிரை செட்டிஸ், அதாவது என்னது, உள்ளூர் வியாபாரிகளுக்கு குதிரை செட்டிகள் அப்படின்னு பேர் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஃபாரின் ட்ராவலர்ஸ் மட்டும் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது என்கிட்ட, அதை நான் குரூப்பில் போடுறேன், அதை எழுதிக்கோங்க ஓகேவா. அதை நீங்கள் வந்து தனியாக நோட்ஸாக எடுத்துக்கோங்க. என்னென்னா எந்தெந்த ஃபாரின் ட்ராவலர் யார் யாரோட பீரியடில் வந்தாங்க, அது எந்த நாட்டிலேருந்து வந்தாங்க, அது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா விஜயநகர் எம்பையரில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அது ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போடுறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஓகே, கரெக்டாக இன்னொரு விஷயம், கடைசியாக நம்ம வந்து பார்த்தோம்ல, விஜயநகர் எம்பையர் வந்து தலைக்கோட்டை, பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு, அவங்களோட சாம்ராஜ்யம் உடஞ்சி போயிடுச்சு, மொத்தமாக பாமினி கைக்கு போயிடுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்களுடைய தலைநகரம் கேபிட்டலை வந்து மாற்றிருக்காங்க, பெனுகொண்டா அப்படிங்கிற ஊருக்கு மாற்றிருக்காங்க. கடைசியாக பெனுகொண்டா அப்படிங்கிற ஊருக்கு தன்னோட தலைநகரை வந்து மாற்றிருக்காங்க தலைக்கோட்டா வாருக்கு அப்புறம்.
பெனுகொண்டா, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து அவங்களோட தலைநகரம் வந்து பெனுகொண்டா. அதுக்கடுத்து நாயக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாருன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு 2 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணதேவராயர் நாயக் சிஸ்டம்னு ஒன்று உருவாக்குனாரு. அப்போ நாயக்ஸ் அப்படிங்கிறவங்க யார், அதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் ஒரு 3-4 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நாயக் சிஸ்டம்னே ஒரு டைட்டில் போட்டு எழுதிக்கோங்க. இப்போ நாயக் சிஸ்டம்ங்கிறது யார், அந்த நாயக்கர்கள் அவங்களுக்கு வந்து இராணுவ அதிகாரிகள் மாதிரி, புரியுதா? நாயக்கர்கள்ங்கிறவர் கிருஷ்ணதேவராயர் எந்த கான்செப்டில் உருவாக்குனாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. வேணா முஸ்லீம்ஸ் கிட்ட, அதாவது டெல்லி சுல்தான் இருந்தாங்கல்ல, அந்த டெல்லி சுல்தான் கிட்ட இக்தா சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதாவது குதிரைகளை வந்து பாதுகாக்கிறவங்க தான் இக்தாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்தா முறை தமிழில் சொல்லணும்னா இக்தா அப்படின்னு சொல்லுவாங்க. கமெண்ட்டில் பாருங்கள். இக்தா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்தா சிஸ்டம்னா என்னென்னா குதிரைகளை பராமரிக்கிறவங்க, அவங்க தான் இக்தா சிஸ்டம். இந்த சிஸ்டத்தோட நடைமுறையை தான் கிருஷ்ணதேவராயர் நாயக் அப்படின்னு உருவாக்குறாங்க, நாயக்கர்கள் அப்படின்னு. இந்த நாயக்கர்களை மிலிட்ரி ஆஃபீஸராக மாற்றுறாரு இவர், இராணுவ அதிகாரிகளாக. அதாவது தாங்கிட்ட இருக்கிற குதிரைப்படை வீரர்கள், காலாட்படை வீரர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாரையும் பராமரிக்கிறது தான் இவங்களோட வேலை. அதாவது ஒரு நாயக்கருக்கு ஒரு 500 குதிரைப்படை காலாட்படை வீரர்களை பிரித்து கொடுத்துருவாங்க. இவங்க எல்லாரையும் பராமரிக்கிறது தான் இந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸோட வேலை. மிலிட்ரி ஆஃபீஸர்னா யாரு, இந்த நாயக்கர்களோட வேலை. இப்போ இவங்களுக்கு சம்பளம்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு சம்பளமா பணத்தை கொடுக்காம லேண்டை கொடுக்க ஆரம்பிச்சாரு. புரியுதா? நாயக்கர்களுக்கு வந்து சம்பளமா என்ன கொடுத்தாங்கன்னா நிலத்தை வந்து கொடுத்தாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் கிவன் லேண்ட் அஸ் சேலரி அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இராணுவ அதிகாரிகளுக்கு சம்பளமாக நிலம் வழங்கப்பட்டது. அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் தான் நாயக்கர்கள். இந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸோடைய அந்த ஆர்மிக்கு பேர் என்ன அப்படின்னா நாயக்ஸ் ஆர் போலிகார்ஸ், பாளையக்காரர்னு சொல்கிறோம்ல அவங்க. நாயக்ஸ் ஆர் போலிகார்ஸ், நாயக்கர்கள் அல்லது பாளையக்காரர்கள் அப்படிங்கிறது இந்த மிலிட்ரிக்கு பேர், இந்த ஆர்மிக்கு பேர். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்த நாயக்கர்களுக்கு லேண்டை வந்து கொடுத்துருப்பாங்கல்ல சம்பளமா, அந்த லேண்டு சம்பளமாக கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு என்ன பேர்னா அமரம் அப்படின்னு ஒரு பேர். அதுக்கு அமரம், அமரன் கிடையாது, அமரம், AMARAM, அமரம். அமரம்னா என்னது, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரீ லேண்டோட பேர். அப்போது இது எதை இன்ஸ்பயர் பண்ணி இதை உருவாக்குனாரு கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இக்தா சிஸ்டம், இக்தா முறை. இக்தானாலே குதிரைகள் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு முறை, அந்த சிஸ்டம், அதுலேருந்து வந்தது தான் இந்த இக்தா சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ நான் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன். இப்போது அந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் வந்து அதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ஐ திங்க் 7th புக்கில் இது மாதிரி பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க கிளியராக. பட் ஆனால் அங்கங்கே இருக்கும். இதை பாக்ஸாக உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது, இந்த மாதிரி புரியுறது மாதிரி அழகாக கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. தமிழில் வேணால் நான் அந்த நேம்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டைப் பண்ணி தரேன். அது யாரோட பேர் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலன்னா தமிழில் நான் அப்படியே கீழே அந்த ஆர்டராக அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேம் ஆஃப் ட்ராவலர்ஸை மட்டும் உங்களுக்கு டைப் பண்ணிடுறேன். அதை பார்த்து நீங்களும் எழுதிக்கோங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான், ஓவர். மீதி இவ்வளோ தான், இந்த டாபிக் இவ்வளோ தான் கம்ப்ளீட்டட். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா நாயக்கர்கள், அந்த நாயக் சிஸ்டத்துக்கு அப்புறம் பாளையக்காரர்கள்னு போவோம். அது அப்படியே வந்து தமிழ்நாடுடைய INMக்கு போயிடும். இது அப்படியே திரும்பி ஹிஸ்ட்ரி பார்ட்டுக்குள்ளே என்ட்ராயிடும். இதை இந்த மாதிரி கோர்வையாக தான் போய்கிட்டே இருக்கும். நம்ம இதை வந்து இப்போது கட் பண்ணிடலாம், நாயக்கிலேருந்து பின்னாடி பார்த்துக்கலாம். நம்ம அடுத்த டாபிக் என்ட்ராயிடலாம். நாளைக்கு வந்து வேறு சப்ஜெக்ட் பாலிட்டிக்குள்ளே வந்துடலாம். பாலிட்டி நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, நாளைக்கு பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி கிளாஸ் ஓவர்.